வணக்கம். உலகத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிட்டு இருக்கேன். இப்ப என்ன உடைமையை பத்தி பார்க்க போறோம்னா, ஊக்கம் உடைமை. ஊக்கம் இல்லாதவன் வாழ்க்கையில உயரவே முடியாது அப்படிங்கிறது போல, திருவள்ளுவர் ஊக்கவுடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல ஒரு 10 திருக்குறள் அப்படியே தூவி தெளிச்சிருக்காரு. வாங்க என்னென்னு பார்த்தரலாம். சரிங்களா? ரொம்ப ஈஸி தான். அதிகாரம் ஊக்கவுடைமை, பால் பொருள்பால்ல இருக்கு. உடையார் எனப்படுவது ஊக்கம் அத்திலாருக்கு, உடையது உடையாரோ மற்று. ரொம்ப ஈஸி. ஸோ ஊக்கம் உடையாரே உடையார் எனப்படுவர். ஊக்கம் இருக்கிறவர் தான் உடையவர். உடையவர் அப்படிங்கிறது மன உற்சாகம் கொண்டவர். ஸோ ஊக்கம் உடையாரே உடையார் எனப்படுவர். ஊக்கம் இல்லாம வேற எதையோ உடையாராக இருந்தாலும் அவர் உடையாராக மாட்டார். பணம் வச்சிருந்தாலும், பொருள் வச்சிருந்தாலும், என்ன வச்சிருந்தாலும் மன உற்சாகங்கிற ஒரு விஷயம் இருந்தா தான் ஊக்கம்னு ஒரு விஷயம் இருக்குங்கிறார். ஊக்கம்னது உங்க ஊக்கம் அப்படிங்கிற வார்த்தை மன உற்சாகம், ஆக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உத்வேகமான ஒரு விஷயம். அந்த ஊக்கம் அப்படிங்கிற விஷயம் யார்கிட்ட இருக்குன்னா, பொருள் இருக்கிறவங்க உடையார் அப்படின்னு கருத மாட்டாங்க. ஊக்கம் எங்க இருக்கோ அதுதான் உடையவரை கருதப்படுவாங்க. சொல்ற பாயிண்ட் புரியுதா? புரியுதா இல்லையா? சரி. உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். எங்க ஊக்கம் இல்லையோ அங்க பொருளே இருக்காதுங்கிறாரு. ஒருவருக்கு ஊக்கமுடைமையே நிலையான உடைமையாகும். ஒருத்தருக்கு ஊக்கமுடைமை தான் நிலையான உடைமை. மற்ற பொருளுடைமையானது நிலை பெற்று இல்லாமல் நீங்க மற்ற பொருளுடைமைனா போயிடும். சொல்லுவாங்கல்ல, கெட்ட பயசா இருக்காரி ஒருத்த கையிலனாலும் பொழைச்சிக்குவான் சார் அப்படிங்கிற மாதிரி, ஊக்கம்ங்கிற ஒரு விஷயம் இருந்தா எது போனாலும் மேல வந்துடலாம். மற்ற பொருளெல்லாம் சும்மா தான். சரியா? நில்லாது நிலையாகி நீங்கிவிடும், பிரிஞ்சு போயிரும். ஓகேவா? ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவத்தம் கைதுடையார். நல்லா கவனிச்சுக்கணும். ஆக்கம் இழந்தோம் என்று முடிஞ்சு போச்சு. அந்த இடத்துல வார்த்தை வந்துச்சு. உறுதியான ஊக்கத்தை தம்முடைய கைப்பொருளாக பெற்றவர், ஊக்கத்தை தன் கையில பெற்றவர் தாம் செல்வம் இழந்த போதும் இழந்தோமே என்று வருத்தப்பட மாட்டார். நான் சொன்னல, கெட்ட பயசார் காளி ஒத்த கையில் நாளால் பொழைச்சுக்குவான்னு. தன் கையே போனாலும் கூட, எது போனாலும் கூட ஊக்கம் இருக்கிறவங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஆக்கம் இழந்தோம் என்று அல்லாவார். ஆக்கம்னா செல்வம். செல்வம் இழந்துட்டோமே, ஏன்னா என்கிட்ட ஊக்கம் இருக்கு. ஆக்கம் இழந்தோம் என்று அல்லாவார் கஷ்டப்பட மாட்டார். ஊக்கம் ஒருவந்தம் கைதுடையார். ஐ மீன் இந்த இடத்துல ஒருவந்தம்னா தன்னுடைய கையை போல, அதான் கை பொருளாக. என்ன பொருளாக? கை பொருளாக. எஸ், துன்பப்பட மாட்டார். கைதுடனா கை பொருளாக. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவில்லா ஊக்கமுடையான் உலை. ஆக்கம் இந்த இடத்துல ஆக்கங்கிறது செல்வத்தை தான் சொல்லுவாங்க. ஸோ தளராது ஊக்கம் உடையார்களிடத்து ஆக்கம் தானாக அவரிடம் வழி கேட்டு செல்லுவான். அதாவது ஆக்கம்னா செல்வம் என்று பொருள். செல்வம் என்ன பண்ணுவான்? யார் யாரா ஆக்கமா இருக்கா, யார் யார் ஊக்கமுடையாரா இருக்கா, யார் யாரா உற்சாகமா இருக்கா, யார் யார் ஊக்கம் இருக்கிறானோ, ஏன் அவன் அங்க இருக்கிறானா அப்படின்னு வழி கேட்டு ஓடி போய் செல்வம் அங்க போய் உட்காந்துக்குமா. சரிங்களா? கிட்டத்தட்ட கவர்மெண்ட் ஜாப் அப்படித்தான். தகுதி யாருக்கு இருக்கோ அந்த தகுதி எங்க இருக்குன்னு தேடி கொண்டு போய் நேரா போய் கவர்மெண்ட் ஜாப்ல உட்கார வைக்கும். அப்ப நம்மளுக்கு வேலை வந்து கவர்மெண்ட் ஜாப்பை நம்ம நோக்கி போக வேண்டாம். நம்ம தகுதியை வளர்த்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு, நம்ம கிராமத்திலேயே உட்காந்துக்கிட்டு, கிராமத்திலேயே நல்லா படிச்சு பக்கத்துல இருக்கிற எக்ஸாம் கால் அட்டன் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்காந்தா போறோம், போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்துடும். இதுக்காக இங்க போகணும்னு அவசியம் இல்லை. சரிதானே? எஸ். ஆக்கம் அதர்வினாய் செல்லும், அதுவாக செல்லும் அசைவில்லா ஊக்கம் உடையான் உலை. சரிங்களா? அதர்னா வழி, அதுவா வழி, அதர்னா வழி, அசைவு, சோம்பல் உலை இடத்தில், அசைவிலா, அசைவில்னா சோம்பல் இல்லாத இடத்தில். உற்சாகத்துக்கு ஆப்போசிட் சோம்பல் தானே. அப்ப அசைவிலா, அசை என்றால் என்னது? சோம்பல். அசைவு இலா, இலாங்கிறது அது இல்லாத இடத்தில். சோம்பல் இல்லாத இடத்துல அதுவா குடுகுடு குடு 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 குடுன்னு ஓடி போயிருங்க. இது எனக்கு பிடிச்ச திருக்குறள். எனக்கு பிடித்தமான திருக்குறள். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையே உயர்வு. அவன் நினப்புக்கு தாண்டா வாழ்க்கை. நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் சொல்லுவாங்க இல்லையா? நீ வந்து நல்ல ஐ மீன் தீதும் நன்றும் பிறர் தரவாரான்னு சொல்றது இல்லையா? இப்ப இது என்ன சொல்றாருன்னா, வெள்ளத்தனைய மலர் நீட்டம். தாமரைப்பூ இருக்கு இல்லையா? தாமரைப்பூ நீரில் வாழக்கூடிய மலருங்கிறாங்க. அப்ப தாமரை தான். தாமரையோட அந்த வேர் இருக்கு இல்லையா?
அது சொல்லுமா நீரோட அளவை. தாமரையில் இருக்கக்கூடிய வேர் சொல்லும் நீரின் அளவை. அதுபோல உன்னுடைய ஊக்கம் சொல்லும் நீ என்ன ஸ்டேஜுக்கு போவேன்னு. அதான் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி? ஸோ நீர்ப்பூக்களின் தண்டின் நீளமானது நீரின் ஆழத்தை அளவானதாகும். அதே போல மக்களின் உயர்வு அவர்கள் ஊக்கத்தின் அளவானதாகும். வெள்ளத்தனையங்கிறது நீர்மட்ட உயரம்னு அர்த்தம். வெள்ளத்தனைய நீர்மட்ட உயரம். ஸோ மாந்தர் அதான் மாந்தர் அப்படிங்கிறது மக்கள். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ள உங்களுக்கு தெரியும் தானே. அதாவது எப்படி சொல்றது, புரியுது தானே? அவ்வளோதான். நீரின் அளவை எப்படி கம்பேர் பண்ணுறாங்களோ அதுபோல் இதையும் சேர்த்து கம்பேர் பண்ணுறாங்க. அடுத்து இது ரொம்ப ஈஸி தான். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளர் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளர், உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளர், நினைப்பதெல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்கட்டுங்க. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளர், நினைப்பதெல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்க வேண்டும். அது கைகூடா விட்டாலும் கூட, அது 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 கைகூடலைன்னா கூட பரவாயில்லடா, முதல்ல நினைடா, பாஸ் ஆயிருவேன் முதல்ல நினைச்சு தோலடா, கிளியர் பண்ணிடுவோன்னு முதல்ல நினைச்சு தோலடா, கிளியர் பண்ணலாமான்னு ஏன்டா யோசிக்கிற. ஸோ நினைப்பதெல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்க வேண்டும். அது கைகூடா விட்டாலும் அதற்கு அந்த நினைப்பை கைவிடக்கூடாது. அதுக்காக நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஃபர்ஸ்ட் நினைக்கணும், அதுக்கப்புறம் களத்தில் இறங்கணும், செயல்படுத்தணும். சொல்ற பாயிண்ட் புரியுதா? முக்கியம். அதைத்தான் சொல்லுவாங்க, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். நினைக்கிறது நல்லதாவே நல்லது, மற்றது தள்ளினும் தள்ளாம நீர்த்து. அது நடக்கலைனா கூட கவலைப்படாத, அதை நினைக்கிறத விட்டுறாத. உள்ளுவது எண்ணுவது எண்ணுது. அதான் இதுல சொல்லியிருக்காங்க, உள்ளுவதெல்லாம் எண்ணுவதெல்லாம் தள்ளினும் கைகூடா விட்டாலும், தள்ளினும் கைகூடா விட்டாலும், தள்ளினும் கைகூடா விட்டாலும், போனாலும் தள்ளாமை தவறாமை, தவறக்கூடாது. சரியா? அதான் சிதைவிடத்து ஒல்கார் உறவோர். இந்த உறவோர் அப்படிங்கிறது வலிவடிமை மன வலிமை உடையவர். ஒரு வார்த்தை ஒரு வாக்கியம் திருக்குறள் நிறைய இடத்துல வரும். இந்த ஆக்கங்கிறது நிறைய இடத்துல வரும், அக்தேங்கிறது நிறைய இடத்துல வரும். அக்தேங்கிறது எந்த அதிகாரமோ அதை குறிக்கும். புரியுதா பாயிண்ட்? சிதைவிடைத்து ஒல்கார் உறவோர் புதயம் 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 பிற்பட்டு பாடுன்று களிறு. களிறு யானைய சொல்றாங்க, ரொம்ப ஈஸி. தன் மீது அம்புகள் புதைந்து புண்பட்ட போதும் யானை தளராமல் தன் பெருமையை நிலைத்து நிற்கும். நீ என்னதான் கடைசி வரைக்கும் தாக்குனாலும் கடைசி வரைக்கும் தன் நிலையில் இருந்து மாறாதது யானை. அதுபோல ஊக்கம் உடையார் தமக்கு கேடு வந்த போதும் ஊக்கம் இழக்காமல் தம் பெருமையை நிலைத்திடுவார். ஊக்கம், அதான் ஊக்கம் இருக்கிறவங்க எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் எப்பேற்பட்ட நிலையா இருந்தாலும் தன் ஊக்கத்தை விட மாட்டாங்க. எதோட கம்பேர் பண்றாரு? களிரோட கம்பேர் பண்றாரு. களிருங்கிறது யானை. எத்தனை அம்புகள் பாய்ந்தாலும் யானை தன் நிலையை மாற்றிக்கொள்ளாதது போல எத்தனை துன்பங்கள் வந்தாலும் ஊக்கமுடையவர் தன் நிலையை மாற்றிக்கொள்ள மாட்டார். முடிஞ்சு போச்சு. உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் ஜெருக்கு. உள்ளம் இல்லைன்னா செருக்கு தான். அள்ளி வழங்கும் ஆர்வம் இல்லாதவர், கொடுக்கணுங்கிற எண்ணம் இல்லாதவன், ஒருவர் தம்மை வள்ளல் என பெருமைப்பட்டு கொள்ள வழியே இல்லை. கொடுக்கணுங்கிற நினைப்பே இல்லை, அவன் என்னைக்காவது சொன்னா வள்ளல் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிறார். அப்ப அந்த 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 வார்த்தையை கூட பயன்படுத்த இந்த இடத்துல வள்ளியம் அப்படிங்கிறது வள்ளல் தன்மை. வள்ளியங்கிறது எதை சொல்றாரு? வள்ளல் தன்மை. வள்ளியம் என்னும் செருக்கு. செருக்கு அப்படிங்கிறது பெருமிதம். ஒரு பெருமிதத்தோட சொல்ல முடியாது. வள்ளியம் என்னும் செருக்கு. வள்ளியம்னா வள்ளல் என்று செருக்கோட சொல்ல முடியாது. யாரு? உள்ளம் இல்லாதவர். உள்ளம் இல்லாதவர் எய்தார். எய்தார்னா கொடுக்கிறவர். அடைய மாட்டார். அடைய மாட்டார் உலகத்து. உலகத்துல எதை அடைய மாட்டாரு? வள்ளல்னு சொல்ல மாட்டாரு. அதைத்தான் சொல்லியிருக்கிறார். புரியுதா? சரி, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறள். பரியது கூன்கொட்டதாயினும் யானை வெறுவும் புலிதா குறேன். எதைய யானையும் புலியையும் கம்பேர் பண்ணியிருப்பாரு. என்ன சொல்றாரு? யானை பெரிய உடம்பாக இருந்தாலும் கூர்மையான கொம்பினை உடையது என்றாலும் புலி தாக்கினால் பயந்து ஓடும். அதுபோல செல்வம் எப்பேற்பட்ட செழுமையாக இருந்தாலும் பெரிய ஆளாக இருந்தாலும் அவர் கூட ஊக்கமுடையவர் கம்பேர் பண்ணா நகி பேட்டா ஹே அப்படிங்கிறார். பரியதுன்னா பெரியது, கூர்மை உடையதுன்னா கூர்மையோட கொம்புகள் உடையது, வெறுவும்னா அஞ்சும்னு அர்த்தம். இந்த பொருளை தெரிஞ்சுக்கோங்க. வெறுவும் அஞ்சும் எப்ப?
புலிதாக்குறின், புலி தாக்க வரும்போது. சோ பரியது கூர்ங்கொட்டது ஆயினும் யானை. பரியது பெரிய உருவமாகவும் மிக கூர்மையான கொம்புகளை உடைய இருந்தாலும் ஆயினும் யானை பெருவு புலிதாக்குறின் பயப்படும். சோ வெறுவும் பயப்படும். யார் புலிதாக்குறின்? புரியுதா? பாயிண்ட் புரியுதா? எஸ். உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அக்திலாருக்கு மரம் மக்களாதலே வேறு. மரம் மக்களாதலே வேறு. மரத்தை தவிர மக்கள்னு கருத மாட்டாங்க. யார? உள்ளம் இருக்கிறவங்கள. ஓகேங்களா? அதான் சொல்றாரு. மரம் மக்களாதலே வேறு. உரமுற்றோருக்கு உள்ள வெறுக்கை அக்தில்லார். அதாவது ஊக்க மிகுதியார். அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க. உரம் ஒருவருக்குனா மன வலிமை கொண்டவர், மன வலிமைன்னு சொல்றோம் இல்லையா உறவோர். அது இந்த இடத்துல ஊக்கமுடையவரை தான் சொல்றாங்க. இந்த இடத்துல எதை சொல்றாங்கன்னா அக்தேங்கிறது அதைத்தான் குறிக்கும். ஸோ உரமொருவருக்கு உள்ள ரொம்ப முக்கியம் வெறுக்கை, அதாவது மிகுதியாக. வெறுக்கைங்கிறது மிகுதியாக. ஊக்கம் மிகுதியாக ஒருவனுக்கு, ஊக்கம் யார்கிட்ட அதிகமா இருக்கோ அவனுக்கு திண்ணிய அறிவே, அவனுடைய அறிவே. அவ்வூக்கம் இல்லாதவர், அந்த ஊக்கம் இல்லாதவர் வடிவத்தால் மக்களை தவிர மனத்தால் வெறும் மரம். வடிவத்தில் வேணா மக்கள், ஒன்றும் இல்லை. இந்த பாயிண்ட் முக்கியம். ஸோ உரம்ங்கிறது ஊக்கம், வெறுக்கைங்கிறது மிகுதி. அவ்வளோதான். ஸோ ஊக்கமுடைமையில் இருக்கக்கூடிய 10 அதிகாரத்தை டக்கு டக்குன்னு பார்த்தாச்சு. அடுத்த உடைமை என்னங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு சகன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.